வெல்கம் டு ராய் சேனல். இன்றைக்கி நம்ம ராய் சேனலில் வெள்ளை பணியாரமும் கார சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு இந்த மாதிரி நான் 1 டம்ளர் பச்சரிசியில் கோபுரமாக உளுந்து வந்து 1 டம்ளர் பச்சரிசியை தலை வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கோபுரமாக உளுந்து எடுத்து சேர்த்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இதை வாஷ் பண்ணி நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ அதை 4 மணி நேரம் ஊறினதை உளுந்தையும் பச்சரிசியையும் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எண்ணெயில் விட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கார சட்னி பண்ணிடலாம். கார சட்னி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த திங்ஸ் எல்லாம் வந்து பச்சையாக நம்ம அரைக்க போகிறோம் மிக்சியில் போட்டு. இப்போது சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10, ஒரு 25 பல் பூண்டு, 2 பெரிய பழம் தக்காளி, ஒரு துண்டு சைஸ் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, ஒரு 10 காஞ்ச மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு பச்சையாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். வதக்கக்கூடாது, பச்சையாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இதை எப்படி செய்கிறது கார சட்னின்னு பார்க்கலாம். பாருங்கள், பச்சையாக போட்டு நம்ம இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதை நம்ம தாளிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாங்க. 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. இது நல்லா ஹீட் ஆகட்டும். இது நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். பொரிஞ்சிருச்சுங்க. 2 காஞ்ச மிளகாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுபடுத்துங்க. இப்போ காஞ்ச மிளகாவும் உளுத்தம்பருப்பும் சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சோம்லையே அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் பச்சையாக சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் ஃபைன் பேஸ்ட்டாக. அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். இதை பச்சை வாசனைக்காக நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாம் ஜாரில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து விட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கணும், பச்சை வாசனை போகணும். இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்க்கலை, அரைக்கும் போது சேர்க்கலை. இப்போ நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம செய்யும் போது எவ்வளோ வாட்டரியாக இருந்தது, இப்போ நல்லா சுருண்டுருச்சு. ஆயில் எல்லாமும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போய் நல்லா குக் ஆகிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம வெள்ளை பணியாரம் சுடலாம். பாருங்கள், நம்ம இப்போ வெள்ளை பணியாரம் செய்கிறதுக்கு மாவு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டோம் இல்லையா. அப்போ இதில் என்ன பண்ணணும்னா, நான் இன்னும் உப்பு சேர்க்கலை. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா மாவு சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு இதில் நல்லா கலந்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்கணும். தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுருக்கணுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் விட்டுருக்கேங்க. இது நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. நான் இப்போ சிம்மில் வச்சுட்டேன். இப்போது ஒரு குழிக்கரண்டி அளவு மாவு எடுத்துகிட்டு பொறுமையாக ஊற்றின இடத்துலையே விடுங்க. ஃபஸ்ட்டு இது நல்லா பொரியட்டும். அதுக்குள்ளே அவசரப்பட்டு கிண்டிடாதீங்க. பாருங்கள், எண்ணெயை நம்ம இந்த மாதிரி அது மேலே ஊற்றி விட்டோம்னாலே தன்னால் வெளியே வந்துடும். பார்த்தீங்களா, கடாயில் அடியில் ஒட்டவே இல்லை, அழகாக வந்துடுச்சு. பாருங்கள், பூரி மாதிரி. சிம்மில் வச்சுட்டு வேக வைங்க. இல்லைன்னா வந்து மேலெல்லாம் வந்து சீக்கிரமாக கலர் வந்துடும், அப்புறம் உள்ளே வேகாது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இப்போ இன்னொன்றும் விட்டு காமிக்கிறேன். பொறுமையாக நிதானமாக விட்ட இடத்துலையே விடணும். பாருங்கள், இப்போ அதுவே தன்னால் வந்துடும். பாருங்கள், நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அதுக்குள்ளே அவசரப்பட்டு கரண்டி வச்சு கிண்டுறதோ எதுவும் பண்ணக்கூடாது. எண்ணெய் மட்டும் அது மேலே தூத்தி விட்டோம்னாலே போதும். அழகாக அதுவே பூரி மாதிரி எப்படி வந்துடும். பாருங்கள், அதுவே வந்துருச்சு. இந்த மாதிரி வரும்போது நம்ம திருப்பி போடணும். திருப்பி போட்டு அந்த பக்கமும் வேக வைக்கணும்.
பாருங்க, அவ்வளோதான், வெந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெள்ளை பணியாரம் கார சட்னி டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி டின்னருக்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூடாக இருக்குது பார்த்தீங்களா. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.